மனமாகிட வேண்டாமா? பலி உற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி மனமாகிட வேண்டாமா? பலி உற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவே காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. நோக்குட பாருங்கள், கதிர் விளைந்திட காணுங்கள். நோக்குட பாருங்கள், கதிர் விளைந்திட காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மகிமைதனின் தேடர்களே, அன்பில் நிலைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய இந்த 48வது ஆலய அர்ச்சிப்பு பெருவிழாவினுடைய திருப்பலியை நிறைவேற்றி இறை அருளை நமக்கு வழங்க வந்திருக்கிற நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருட்பணி ஜான் நிக்கோலாஸ் அவர்களை நம்முடைய ஊரின் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் கரவோசி எழுப்பி வருக வருகவென நம்முடைய நாம் வரவேற்போம். கடவுளுடைய அருள் நம்மோடு இருக்கிறது, கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறார் என்பதற்கு இவர் ஒரு சான்று. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? போன வருஷம் யார் பூசை வச்சது? நம்முடைய தந்தை அவர்கள் தான் சென்ற ஆண்டு நமக்கு திருப்பலியை நிறைவேற்றினார். அருட்பணியாளர் ஆபிரகாம் அவர்கள் மறைவுரை ஆற்றினார். நிறைய நாளில் இறைவன் அதே தந்தையை நமக்கு அவருடைய ஆற்றலையும் அறிவையும் இறைவன் கருணை கண் நோக்கி அவரை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக உயர்த்தியிருக்கிறார். இந்த நாளில் அவர் நம்முடைய வருகை தந்தது இது கடவுளுடைய செயலாக நாம் பார்க்கிறோம், நமக்கு பெருமையாக இருக்கிறது. அதே வேளையில் அவரோடு சேர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நம்முடைய மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தையாக இருக்கிற அருட்பணியாளர் சகாய பிரான்சிஸ் பிண்டோ, நம்முடைய உறவினரும் பக்கத்தூர் பங்கு தந்தையுமாகி இருக்கிற பேரூர்பணியாளர் அருள்தாஸ் ஆகியோரை கரவோஸ் எழுப்பி நாம் வருக வருகவென இந்த திருப்பலியிலே பெருமகிழ்வோடு நாம் வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய நாள். நம்ம ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நம்முடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் வேண்டிக் கொள்வோம். அதே வேளையில் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளை நிஷாந்த் அவருடைய நல்வாழ்விற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காக அவருடைய பெற்றோர்கள் திரு பீட்டர் திருமதி நிரோஷா இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவனை குழந்தை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் இந்த பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு ஆண்டவர்களே, நமது ஆலயம் கட்டி அதை அர்ச்சித்து 48 ஆண்டுகள் உருண்டோடி இருக்கின்றன. இந்த ஆலயத்திற்கு பல விதங்களிலே
சிறப்பாக இந்த செம்மிமங்கலம் பங்கிலே கிறிஸ்துவம் வளர வேண்டும் என்று பல குருக்கள் அரும்பாடுபட்டு இருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக அருட்தந்தை மார்ட்டின் அவர்கள். ஆகவே அவர்களை இன்று சிறப்பாக நினைவு கூறுவோம். மற்றும் 42 ஆண்டுகளாக பல அருட்தந்தையர்கள் நமது பங்கிலே பணியாற்றி இருக்கின்றார்கள், இந்த ஆலயத்திலே திருப்பலியாற்றி இருக்கின்றார்கள். அவர்களையும் சிறப்பாக இந்த நல்ல நாளிலே அவர்களுக்காக ஜெபிப்போம். இறந்த அருட்தந்தையர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே அவர்கள் ஆன்மா நித்திய இளைப்பாற்றை அடைய வேண்டும் என்று குறிப்பாக இந்த நாளிலே அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆலயம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நமது ஆன்மீக வாழ்விலே ஒரு அங்கமாக அமைகின்றது. ஆண்டவருடைய ஆலயம். நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்காக ஒன்று கூடி ஒற்றுமையாக அவருடைய பிள்ளைகளாக ஜெபிப்பதற்கு ஒரு இடம் நமக்கு எப்போதுமே தேவையாக இருக்கின்றது. நம் ஆன்மீக வாழ்விலே வளர்வதற்கு அது உறுதுணையாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆலயம் நமது பங்கு தளத்திலே அமைக்க கடவுள் திருவுள்ளம் கொண்டதனால் அவருக்கு இன்று குறிப்பாக சிறப்பாக நன்றி செலுத்துவோம். மற்றும் இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நமது மறை மாவட்டத்தின் முதுமை குரு அருட்தந்தை நிக்கோலஸ் அவர்கள் இந்த திருப்பலிக்கு வருகை தந்து இந்த உங்களுக்காக ஜெபிக்க இங்கே வருகை தந்திருக்கின்றார். நல்ல ஒரு குருவானவர், நேர்மையானவர், முகத்தாட்சினை பார்க்காதவர், நல்ல பழகுவதற்கு இனிமையானவர், நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரர், நன்றாக பாடக்கூடிய ஒரு நபர், இசை திறமையும் சிறப்பாக இருக்கின்றது, நல்ல ஒரு மறை உரையாளர். ஆகவே நிறைய பண்புகள் அவருக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்று நமக்கு ஆலயத்திற்கு வந்து நமக்காக ஜெபிக்க இங்கே வருகை தந்திருக்கின்றார். இறைவன் அவரை எந்நாளும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மற்றும் அருட்தந்தை அருள்தாஸ் அவர்கள் புலிவானந்திலிருந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கு அவர் ஆசையோடும் அன்போடும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களும் சிறப்பாக அந்த பங்கிலே அவர்கள் அனைத்தையும் நெறிப்படுத்தி பல அற்புதமான காரியங்களை புலிவானந்தில் செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு வெளிப்பாடு தான் அந்தோனியாருடைய கெபி. வெகு நாட்களாக கிடப்பிலேயே போட்ட அந்த கெபி தந்தையினுடைய வருகைக்கு பிறகு அது விரைவாக கட்டப்பட்டு மக்களுக்கு பயனுள்ள ஒரு புனித தலமாக அமைவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். மற்ற ஆன்மீக காரியங்களிலும் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களும் நமது திருப்பலியிலே இங்கே பங்கெடுப்பது மகிழ்ச்சி தருகின்றது. மற்றும் நமது பங்கு தந்தை பல அற்புதமான வித்தியாசமான காரியங்களை நமது ஆன்மீக வாழ்விலே நாம் நல்ல நிலைக்கு வருவதற்கு, கடவுளோடு நெருங்கி செல்வதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். பார்ப்பதற்கே வியப்பாக தான் இருக்கும். எப்படி ஃபாதருக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வருது அப்படின்னு வியப்பாக இருக்கக்கூடிய ஒரு விதத்திலே தனது குருத்துவ பணியை அர்த்தமுள்ள விதத்தில் மக்களுக்கு பணியாற்ற பல விதங்களிலே முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அவர்களுக்கு நன்றி செல்கின்ற இந்த வேளையிலே அவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் போலூரிலிருந்து அருட்தந்தையர்கள் பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு அவங்க அப்படியே சேத்துப்பட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் உங்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்க இத்தனை குருக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆகவே இந்த ஆலயம் நமது ஆலயமாக இருக்கின்றது. இறையாசிரை தரக்கூடிய ஒரு தளமாகவும் இருக்கின்றது. இதில் மகிழ்ச்சி கொள்வோம், பெரு மகிழ்ச்சி கொள்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவர் படைத்த நாள் இது என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம் என்று அந்த மனநிலையோடு இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்கு இன்று ஒரு மாதாந்திர தியானம் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து உங்களோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு ஒரு இயலாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். இருப்பினும் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் வந்திருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நீங்களும் ஆன்மீக வாழ்விலே வளர்ந்து கடவுளோடு நெருங்கி வருவதற்கு எந்நாளும் முயற்சி எடுக்க இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். திருப்பலியில் தகுதியான முறையில் பங்கெடுக்க பாவங்களை நினைத்து பார்த்து கடவுளிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை ஆகிய இறைவனின் ஆட்சி
தருபவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த இல்லத்தின் மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் உதவியை தந்து உமது அருள்வாக்கு அடையாளங்கள் இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எசேயா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 18 22 முடிய. அவர்கள் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரையிடை அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்தீசு, வில்வீரர், வாழும் தூது, தூபால், யோவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிடாதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவினர் முறையாளர் அனைத்தையும் மக்களினத்தாடையே இருந்து அவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலகம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்கள் குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுகைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கின்றார் ஆண்டவர். மேலும் அவர்களும் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கின்றார் ஆண்டவர். நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் என் முன்னே நிலைத்திருப்பது போல் உங்கள் வழித்தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வயல்வெளி மலர்களையும் அந்த வானத்து பறவையையும் காப்பது எனது இறைவன் என்றார். என்னை அவர் மறப்பாரா? தன்னுடைய பிள்ளை தன்னை மறப்பாரா? இது நிச்சயம் என்றும் சத்தியம், இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவா, தன் கண்ணின் மணி போலே என்னை காப்பார். எரிகின்ற சுடர்தனையே அவர் அணைந்திட விட மாட்டார்.
வளைந்து தள்ளாடும் நாணலையே அவர் முறிந்திட விட மாட்டார். நாம் இன்று அழிந்திட விடுவார். இது நிச்சயம் என்றும் சத்தியம், இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவார், தன் கண்ணின் மணி போலே என்னை காப்பார். வறுமையும் வலிகளையும் வரும் நோய்களின் வேதனையும் உணர்ந்தவர் எனது இறைவன் என்றார். என் மனம் தெரியாதா, என்னுடைய தவறுகள் புரியாதா. இது நிச்சயம் என்றும் சத்தியம், இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவார், தன் கண்ணின் மணி போலே என்னை காப்பார். அயல்வெளி மலர்களையும் அந்த வானத்து பறவையையும் காப்பது எனது இறைவன் என்றார். என்னை அவர் மறப்பாரா, தன்னுடைய பிள்ளைதனை மறப்பாரா. இது நிச்சயம் என்றும் சத்தியம், இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவார், தன் கண்ணின் மணி போலே என்னை காப்பார். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5-7 மற்றும் 11-13 முடிய. தந்தை, நாம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரைகளை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை தண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் பொழுது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களையே கண்டிக்கின்றார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தன் பிள்ளைகளாக நடத்துகின்றார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளைகள் உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவதை இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயருக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் ஊனமாய் போன கால் முட்டி பிரகாசமாய் குணமடையும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள்.
உயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் ஆட்டுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். பின்பு பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கோவிலுக்குள் இருந்த அவரை அணுகினர். இயேசு அவர்களை குணமாக்கினார். அவர் வியத்தகு செயல்கள் செய்வதையும் தாவீது மகனுக்கு ஓசானா என்று கோவிலுக்குள் சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கோபம் அடைந்தனர். அவர்கள் அவரிடம் இவர்கள் சொல்வது கேட்கிறதா என. இயேசு அவர்களிடம் ஆம், பாலகரின் மழையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மை தமது இல்லத்திற்குள் ஆலயத்திற்குள் தினம் தினம் அழைத்து வருகின்றார். தாவீது திருப்பாடல் 84 சொல்கின்ற போது, குருவிகள் ஆண்டவருடைய ஆலய முற்றங்களை விரும்பி தேடுகின்றன. அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவருடைய இல்லத்திலே வீடு கிடைத்துள்ளது. என் ஆன்மாவும் ஆண்டவருடைய உறைவிடத்தை ஏக்கத்துடன் நாடுகின்றது என்று சொல்வார். நாமும் இறைவனை ஆசையுடன் விருப்பத்தோடு தேடி அவரது இல்லத்திற்குள் தரிசனம் கண்டு அவரில் மகிழ்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அருள் தருகின்றார். அந்த 44ஆம் திருப்பாடலை இப்பொழுது நாம் சேர்ந்து பாடுவோம். வான் படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது.
வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் நிறைவா, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தன் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிக்கு கூடும் கிடைத்துள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்வார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடும் சாலைகளை நோக்கியே இருக்கின்றது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் எத்துணை அருமையாய் உள்ளது. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகெங்கிலும் பலவிதமான அழகான பேராலயங்கள், சிற்றாலயங்கள் என்று எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிந்த மிகவும் பிரசித்தமான பிரபலமான ஆலயங்கள் எத்தனையோ பார்த்திருப்பீர்கள். இங்கிருக்கின்ற நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானதும் பிடித்தமானதுமாக இருக்கின்ற ஆலயம், கோவில் எது? எந்த கோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பிடித்திருக்கின்றது? எந்த கோயிலும் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஃபாதர். ஏதோ சொல்கிறாங்க சாமியாருங்க, அதுக்காக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். கோயில் மணி அடித்து பூசை முடிஞ்ச பிறகு ஏதோ தருவன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நாங்கள் அப்பப்போ வந்து போகிறோம். எந்த கோயில் உங்களுக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது? வேளாங்கண்ணி. அடுத்தது பூண்டி மாதா கோயில் பிடித்திருக்கிறது. பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறதே பிடிச்சிருக்கு. அடுத்தது தோமையார், சென்னை தோமையார் ஆலயம். ஒருத்தர் சொல்கிறாரு இங்குதான் பிடித்திருக்கிறது என்று. அவர் கைத்தட்டுங்கள். இங்கே இருக்கின்ற ஆலயம்தான் பிடித்திருக்கிறது என்று. ஏனென்றால் கடவுள் உங்களுக்கென்று ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆலயம் இதுதானே தவிர வேறு ஆலயங்கள் எல்லாம் வந்து போவதற்கான ஆலயங்கள். இதுதான் உங்களுக்கென்று உங்களோடு கடவுள் தங்கி இருக்க ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆலயம். தோற்றத்தை பார்த்தோ, பெரிய சைஸாக இருப்பதை பார்த்தோ, அதிக செலவில் ஏற்பாடு செய்திருப்பதை பார்த்தோ, அப்படிப்பட்ட ஆலயங்களில் கடவுள் வந்து நான் இங்குதான் தங்கியிருக்கப் போகிறேன் என்று சொல்வதல்ல. மாறாக அது எளிய குடிசையாக இருந்தாலும் என் மக்கள் இங்கேதான் என்னோடு இருக்கிறார்கள் என்று அவர் மக்களோடு தங்கி வாழுகின்றவர். ஆகவேதான்
யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், வார்த்தை மனுபுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். நம் கடவுளை நாம் வேளாங்கண்ணிக்கு தேடிச் சென்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை, அல்லது நாம் வேறு எந்த திருத்தலங்களுக்கும் போய் அங்கே பார்க்க வேண்டும் என்பது அல்ல. பெரிய பெரிய திருத்தலங்கள் எல்லாம் ஆங்காங்கே இருக்கின்ற மக்களுக்கும் வெளியிலிருந்து வருகின்ற மக்களுக்கும் இறைவன் அருள் தந்தாலும் உங்களுக்கென்றே இருக்கின்ற அவரது திருக்கோவில் இந்த பாத்திமா அன்னை ஆலயம்தான். அதனால் நீங்கள் அவ்வளவு தொலைதூரம் சென்றாலும் அல்லது கால்நடையாக சென்றாலும், இங்கே கொஞ்சம் தூரம்தான் காலால் நடந்து வந்தாலும் எல்லாவற்றிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மாறாக உங்கள் இதய ஆசையை, இதய ஆவலை கடவுள் பார்க்கின்றார். எப்படிப்பட்ட மனதோடு என் மகள், என் மகன் என்னை தேடி வருகிறார்கள் என்று ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார். அதனால் இந்த 48 ஆண்டுகளாக இறைவன் நமது மத்தியிலே இந்த ஆலயத்தில் தங்கியிருந்து நமக்கு முன்பாக எத்தனையோ தலைமுறை மக்களை அவர் சிறப்பாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். அந்த கடவுள் இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் தம் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வருகின்றார். ஒரு முறை தெருவிலே 2 மனிதர்கள் எதிரும் புதிருமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் கிழக்கு பக்கமாக போய்க் கொண்டிருக்கின்றான், இன்னொருவன் மேற்கு பக்கமாக போகிக் கொண்டிருக்கின்றான். கிழக்கு பக்கம் போபவனை பார்த்தால் தெரிந்து கொள்வார்கள், அந்த பக்கம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், அங்கேதான் எல்லோரையும் மயக்கி இழுக்கின்ற டாஸ்மாக் இருக்கிறது என்று தெரியும். அந்த கிழக்கு திசை நோக்கி காலையிலேயே அந்த மனிதன் போகின்ற பொழுது மேற்கிலிருந்து மேற்கு நோக்கி போகின்ற மனிதன் அவன் பார்க்கிறான், எதிரே பார்த்து, கருமோ இதுக்கெல்லாம் நேரங்காலம் தெரியுதா? இது ஒரு ஜென்மமா? காலையில் கோயிலுக்கு வராமல் எழுந்ததும் அந்த சாராய கடையை நோக்கி போகிறானே, இவெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? தண்ட கேஸு, இவன் உருப்படுவானா? இவன் குடும்பம் சரியாக இருக்குமா என்றெல்லாம் அவனை பார்த்து எரிச்சலோடு திட்டிக் கொண்டிருக்கிறான். எதிரே பார்க்கின்ற அந்த மனிதன் சாராய கடை நோக்கி போக விரும்புகிறவன் இவனை பார்த்து, இந்த மனிதரை போல் நாம் இருக்க முடியவில்லையே, நாம் மோசமான இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம். இவரோ கடவுளை நோக்கி அவருடைய கோயிலை பார்த்து போய்கொண்டிருக்கிறார். அவங்க குடும்பம் நல்லா விளங்கும், அவருக்கு கடவுள் எல்லா வரங்களையும் தருவார். அவர் போகிறார், என்றைக்கு நம்முடைய நிலைமை மாறுமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இந்த 2 பேருடைய மனநிலையையும் பாருங்கள். அவன் தீமையான எண்ணத்தோடு போனாலும் அடுத்தவரை பற்றி நல்ல எண்ணம் வைத்திருக்கிறான். கோவிலுக்கு போவனை பார்த்து அவன் பெருமையாக பேசுகிறான். ஆனால் கோவிலுக்கு போக விரும்புகின்ற மனிதன் சாராய கடைக்கு போவனை பார்த்து அவன் கண்டபடி அவனை கீழ்த்தரமாக நினைக்கின்றான். இருவரும் போய் சேர வேண்டிய இடங்களை சென்று விட்டார்கள். இந்த நேரம் பார்த்து கோவிலில் இருக்கின்ற மனிதன் கடவுளை பற்றி நினைப்பதற்கு பதிலாக அந்த கருமம் முடிச்சவன் இந்நேரம் சாராய கடைக்குள்ளே நுழைஞ்சிருப்பான், எத்தனை மில்லி அடிச்சிட்டு இருக்கிறானோ, எந்த மயக்கத்தில் இருக்கிறானோ, அந்த பாவி பய திருந்தாத ஜென்மம் இன்னும் நாசமாகி கொண்டிருக்கிறான் என்று அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறான். சாராய கடையில் இருப்பவனோ அந்த மனுஷன் கோயிலை தேடி போனார், இந்நேரம் கடவுளை பக்தியாக வணங்கிட்டு இருப்பார், கடவுள்கிட்ட நல்லா ஜபம் செஞ்சிட்டு இருப்பார், அவருடைய குடும்பத்துக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் அவர் நல்ல விதமாக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த மனிதனைப் போல நான் எப்படியாவது சீக்கிரமாக மாற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இந்த 2 பேரும் வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் கோவிலில் இருப்பவன் அந்த சாராய கடையில் இருப்பவனை விட மிக மிக மோசமாக இருக்கின்றான். அவனை பற்றி கீழ்த்தரமாக நினைத்து கொண்டிருக்கிறான். இவனோ
அங்கே சாராய கடையில் கோவிலை பற்றியும் சாமியை பற்றியும் அதை வழிபடுகின்ற அந்த மனிதனை பற்றி பெருமையாகவும் நினைத்து கொண்டிருக்கிறான். இதில் யாரை கடவுள் பாராட்டி ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறீர்கள்? குடிகாரனைத்தான். அவன் பரவாயில்ல, அவன் கொஞ்ச நேரம் தான் மயக்கத்தில் இருப்பான், திரும்பி வந்து விடுவான் மனம் மாறி. இவனோ தற்பெருமை என்கின்ற மயக்கத்தில் நான் தான் பக்திமான், நான் தான் சிறந்தவன் என்கின்ற அந்த எண்ணத்திலே உறுதியாக வேறு ஒன்றிவிட்டான். அவன் மற்ற யாரையும் நல்லவனாக நினைத்து பார்க்க மாட்டான். எல்லோரிலும் கடவுள் இருக்கின்றார். ஏனென்றால் நாம் சொல்லுகிறோம், கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று. அப்படியானால் மனித சாயலாக, கடவுளின் சாயலாக மனிதன் இருக்கின்ற பொழுது அவனுக்குள் இறை சாயல், கடவுள் அன்பானவர், சக்தியானவர், அறிவானவர், ஞானம் நிறைந்தவர் என்றெல்லாம் இரக்கம் மிகுந்தவர், இப்படியெல்லாம் பார்க்கின்றோம். அந்த பண்புகள் எல்லாம் மனிதரில் இடம்பெற கடவுள் மனிதரை தம் சாயலாக படைத்தார். கோவிலுக்கு வருகின்ற நாம் நம் சகோதர சகோதரிகளை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயம் எப்படி ஆயரால் அர்ச்சிக்கப்பட்டதோ, திருநிலைப்படுத்தப்பட்டதோ, அதே போல நாமும் குருக்களால் நம்முடைய திருமுழுக்கின் போது கிறிஸ்மா என்கின்ற தைலத்தால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லோரும் நாம் கடவுள் வாழும் ஆலயங்களாக அந்த அர்ச்சனையை, அர்ச்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் கோவிலை நாம் மதிப்பாக, கௌரவமாக, புனிதமாக நினைக்கிறோம் என்றால் உயிரோட்டமுள்ள மனிதரை எப்படி நாம் பார்க்கிறோம், எப்படி மதிக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். மனிதன் கடவுளை பல நிலைகளிலே வழிபட்டான். முதலில் இயற்கையில் கடவுளை பார்த்தான். Nature was the worship of God for him. இயற்கையை வழிபடுவது கடவுளை வழிபடுவது போல அவனுக்கு இருந்தது. முதலில் அவன் காற்றை பார்க்கின்றான். அதை பார்த்து வாயு பகவான், வாயு கடவுள் என்று பெயரிடுகின்றான். தென்றலாக வீசுகின்ற காற்று அவனுக்கு இதமாக இருக்கின்றது. ஆனால் அதுவே பலத்த சூறாவளியாக வீசுகின்ற பொழுது கூரையெல்லாம் பீத்து கொண்டு ஓடுகிறது. எல்லா மரங்களும் தகர்த்து வீழ்கின்றன. பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. அப்படியானால் இந்த காற்றுக்கு அதிக சக்தி இருக்கிறது, இதுதான் கடவுள் என்று மனிதன் வாயு பகவான் என்று வழிபட்டான். பிறகு அவன் நெருப்பை பார்க்கின்றான். நெருப்பு எல்லாவற்றையும் சுட்டெரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. அதனுடைய சக்தியை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். இதமாக இருக்கின்ற பொழுது நெருப்பு நமக்கு குளிரிலிருந்து நமக்கு இதமான கதகதப்பை தருகின்றது, வெதுவெதுப்பான தண்ணீரை தருகின்றது. அதே நெருப்பு ஆக்ரோஷமாக பெரும் தீயாக வீசுமானால் எல்லாவற்றையும் எரித்து நாசமாக்குகின்றது. அப்படி நெருப்பின் சக்தியை கடவுளின் சக்தியாக பார்த்து அக்னி பகவான், அக்னி கடவுள், நெருப்பின் கடவுள் என்று வழிபட்டான். மூன்றாவதாக அவன் பார்க்கின்ற பொழுது அந்த வர்ண பகவான் என்று வானத்தினின்று மழை பெய்கிறது. சிறிதளவு போதுமான அளவு பெய்தால் மக்களுக்கு தண்ணீரும் விளைச்சலுக்கு பாய்ச்சுவதற்கு தண்ணீரும் கிடைக்கின்றது. குடிப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் இதமாக இருக்கின்றது. அதே பெரும் வெள்ளமாக விடாமல் மழை பெய்து கொண்டிருந்தால் வெள்ளத்திலே வீடுகள் அடித்து செல்லப்படுகின்றன. சுனாமி என்று வெள்ளம் வந்து மக்களை வாரி செல்கின்றது, உயிர்கள் பலியாகின்றன. அவன் வர்ண பகவான், மழையே கடவுள் என்று
இறைவனால் இயக்கப்படுகின்றன. நாம் கடவுளை நம்பி இருந்தால் இந்த இயற்கையின் சக்திகள் நமக்கு கட்டுப்பட்டிருக்கும். இன்று இந்த இயற்கையின் சீற்றங்களுக்கு மனிதன் ஆளாவதின் அர்த்தம் என்ன? கடவுள் தனக்குள் இருப்பதை மறந்துவிட்டான். கடவுள்தான் நம்மை படைத்து வழி நடத்துகிறார் என்பதை மறந்துவிட்டான். தான் தோன்றித்தனமாக தன்னுடைய விருப்பப்படியெல்லாம் நிலத்தை சின்னா பின்னமாக சிதறடிப்பதும், காடுகளை அழிப்பதும், மலைகளை தகர்ப்பதும், இறைவன் உருவாக்கிய அந்த அமைப்பையெல்லாம் அவன் சிதைக்கின்ற பொழுது அந்த இயற்கை அவனது வாழ்க்கையை சிதைத்து விடுகின்றது. நாம் இறைவனின் ஆலயங்கள் என்பதை உணர்ந்து நம்மை சீரும் சிறப்புமாக, கண்ணியமாக, மதிப்போடு நடத்த வேண்டும். அதுதான் ஹியூமன் டெம்பிள் என்று சொல்வார்கள். மனிதனே ஒரு இறை ஆலயம். அதனால்தான் அன்னை மரி வழியாக கண்ணால் காண முடியாத கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக நம்மை போல் ஒருவராக தோன்றினார். ஹியூமன் டெம்பிள், மனித ஆலயம். அப்படியானால் புனித பவுலடியார் சொல்வார், நீங்கள் தூய ஆவியாரின் ஆலயங்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா? ஏன் நீங்கள் உங்கள் உடலை மிகவும் அவசங்கையாக நடத்துகின்றீர்கள்? போதைக்கும் குடிப்பழக்கத்திற்கும் சிற்றின்பங்களுக்கும் ஏன் உங்களை சிதைத்து சீரழிக்கின்றீர்கள் என்று கேட்பார். நாம் தான் இறைவன் வாழுகின்ற புனிதமான ஆலயம். எப்படி தேவ நற்கருணையில் ஆலயத்திற்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் விசுவசித்து அதற்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துகின்றோமோ, அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து அவர்களுக்கும் நாம் மதிப்பும் மரியாதையும் வணக்கமும் செலுத்த வேண்டும். காரணம், ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர்கள் இயேசுவை உட்கொள்ளுகின்றார்கள், வீதியிலே நடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது இயேசுவும் அவர்களுக்குள் அந்த உள்ளத்தின் பேழையிலே தங்கி இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் இயேசுவின் ஆற்றலை தங்கி இருக்கின்ற பேழைகள். நம் இதயம் என்கின்ற பேழையில் ஆண்டவர் இயேசு தங்கி இருக்கிறார். அப்படியானால் நாம் எந்த விதத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளை மதிப்போடு கௌரவமாக நடத்துகின்றோம்? நம்முடைய பேச்சுக்கள் என்ன? அடா போடா, இவனே, அவனே, அவளே, இவளே என்று நாம் பேசுகின்ற பொழுது சேரும் சகதியுமாக நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் அவர்களை நோக்கி வருகின்றன. இயேசு அவர்களுக்குள் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி மறந்துவிட்டோம் என்று பாருங்கள். பிரியமானவர்களை, 48 ஆண்டுகளாக இறைவன் இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு எவ்வளவோ நன்மைகளை நமக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த இல்லத்திலிருந்துதான் நம்முடைய இல்லங்களுக்கு ஆண்டவரின் அருள் வாய்க்கால் பாய்ந்து வருகின்றது. அதனால் நாம் இந்த ஆலயத்தை தேடி ஆசையோடு வருவோம், இறைவனை காண்போம், அவரது வார்த்தைகளை கேட்போம். அதனால் மற்ற மனிதரையும் இறைவனின் சாயலாக ஏற்று அவர்களிலே அந்த கடவுளை சேவை செய்து இறுதியில் இயேசு நம்மை பார்க்கின்ற பொழுது, சின்னம் சிறியவர் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று நம்மை வானக வாழ்விற்கு வரவேற்க இந்த ஆலயத்தின் வழியாய் இறைவனிடம் நாள்தோறும் அருள் வரம் பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் தங்களது பணியை திறம்பட செய்ய வேண்டி அருள் பொழிய வேண்டும் என்றும், வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து குருக்களையும் ஆசிர்வதித்து அவர் தனது பணியை திறம்பட செய்ய வேண்டிய அருளையும் ஞானத்தையும் அவருக்கு எப்பொழுது வழங்கிடவும் நல்ல உடல் சுகத்தையும் தர வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, மருத்துவர் நோயற்றவர்க்கென்று நோயுள்ளவருக்கே தேவை என்று மொழிந்த இறைவா, எமது பங்கில் உள்ள நோயாளிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம்.
அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எமது பங்கிலிருந்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் அனைவரையும் ஆசீர்வதித்திருளும். அவர்கள் எந்த நோய் நொடியும் இன்றி நலமுடன் அவர்களது பணிகளை செய்யவும் அவர்களது தொழில்களுக்கேற்ப ஊதியம் கிடைக்க செய்யவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிடுகின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் பெற்றோர்கள் பெரியவர்களை பேச்சு கேட்டு நடக்கும் வரத்தை அளிக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் உன்னத இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உமது கையில் ஒப்படைக்கின்றோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சுயநலம் கருதாது பொதுநலம் கருதி அவர்கள் சேவை செய்ய வேண்டிய அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நீர் பல வழிகளில் மக்களாகிய எங்களை அருகிலிருந்து அரவணைத்து காத்து வழி நடத்துகின்றீர். உம்மை வழிபட நாங்கள் கொண்டிருக்கும் இந்த திருக்கோவில் நீர் எங்களுக்கு அளித்த மாபெரும் கொடை. இரவிலும் பகலிலும் எல்லா நேரங்களிலும் நீர் எங்கள் பங்கிலே தங்கியிருந்து கண்ணின் மணி போல எங்களை காத்து வருகின்றீர். இந்த இடத்திலிருந்து எங்கள் பங்கு தந்தை, மற்ற தந்தையர்கள், எங்களுடைய பங்கு மக்கள், பெற்றோர், பெரியோர், குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரையும் உம்முடைய அருள் நன்மைகளால் காத்து வழிநடத்த தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பக்கம் 149. தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. மலர் யாவும் தந்தே திருப்பாதம் வைத்தே, உனக்கது மனமில்லையோ. ஓ கனியாவும் தந்தே திருப்பீடம் வைத்தே, உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தே, எளிய என் இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இந்த புனித இல்லத்தில் ஒன்று கூடும் உமது மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளாம் முடிவில்லாத மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது பெயர் எங்கும் மாண்புற உலகனைத்தையும் உமது ஆட்சி விளங்கும் கோவிலாக்கினீ. எனினும் இறைப்பணிக்கு ஏற்ற இடங்களையும் புனிதப்படுத்த நீர் தவறவில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட இறைவேண்டலுக்கான இந்த வீட்டை மேன்மை மிகும் உமக்கு அக்களிப்போடு நேர்ந்தளிக்கின்றோம். இது மெய்யாகவே கோவிலின் மறைப்பொருளை குறித்து காட்டி விண்ணக எருசலேமின் முன்னடையாளமாகவும் விளங்குகின்றது. கனிவுள்ள கன்னியிடமிருந்து பிறந்த உம் திருமகனின் உடலை உமக்கு என அர்ச்சிக்க பெற்ற கோவிலாக்கி இறைமையின் முழு நிறைவும் அதில் குடிகொள்ள செய்தீர். கிறிஸ்து இயேசுவையே தலை சிறந்த மூலைக்கல்லாகவும் திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திரு அவையை புனித நகராக அமைத்திருக்கின்றீர். தூய ஆவியால் உயிரூட்ட பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட கோவிலாக அது விளங்க செய்தீர். அங்கு நீர் எல்லாருக்கும் எல்லாமும் ஆயிருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி முடிவின்றி சுடர்விடுகின்றது. அவர் வழியாகவே ஆண்டவரே, நாங்களும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர். பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் இப்பலியை தலைமையேற்று எங்களுக்காக ஜெபிக்கின்ற எங்களுடைய மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரற்பணி ஜா நிக்கோலாஸ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் முன்னாள் பங்கு தந்தையர்கள் அருட்பணியாளர் பீட்டர் ராஜ், செபஸ்டியான், ஜான் வினாங்கண்ணன், இயேசுராஜ் என்னும் வாடியார்களின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பங்கிலே வாழ்ந்து மரித்த எல்லா வேதியர்களுக்காகவும் ஊர் பெரியவர்களுக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 207. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் தொந்தழுதே, சிந்தையெல்லாம் தொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே துணை அழைத்தே, நீ வா வா.
கண்ணின் மணி போலே காத்திடுவோனே, கண்ணின் மணி போலே காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. வாழ்வே செய்யா நிலவே வாழும் சுடரே, நீ இன்றி வாழ்வே செய்யா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலரா, பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலரா, பொன்னாசி தந்தால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. இந்தமெல்லாம் நுங்களுதே, எல்லாம் நுங்களுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இந்த புனித கோவிலில் உம்மை இடைவிடாது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். இன்று இக்கோவிலின் நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்திருக்கின்ற விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனின் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்ச்சியுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, நன்றி உரைக்காய் நாம் அமர்வோம். இந்த நாள் 1977 ஆண்டு சலேசியர்கள் இந்த பங்கை விட்டு, இந்த ஊரை விட்டு போலூருக்கு செமியமங்கலத்தை பங்காக நியமித்து அவர்கள் சென்றதனுடைய 48 ஆண்டு கால வரலாற்றை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய இன்னல்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் அருட்பணியாளர் பீட்டர் ராஜ் அவர்கள், கல்லரசு என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட இவர் இந்த பங்கினுடைய முதல் பங்கு தந்தையாக விளங்கினார். அந்த பங்கு தந்தை ஏற்படுத்திய புரட்சியின் காரணமாக, அவர் சிந்திய இரத்தத்தின் காரணமாக, அவர் ஏறெடுத்த தாங்கி கொண்ட சொல்ல முடியாத துயரங்களினுடைய ஒரு நினைவாக இன்றைக்கு நாம் இந்த மண்ணிலே மின்சாரத்தோடும் சாலைகளோடும் தண்ணீர் வசதியோடும் வாழ்கிறோம் எனில், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது முதல் பங்கு தந்தையாக இருந்த அருட்பணியாளர் பீட்டர் ராஜ் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் இல்லையெனில் நீங்களும் நானும் இன்றைக்கு அமைதியாக தன்னலத்தோடு அல்லது தன்மானத்தோடு உடை அணிந்தோ செருப்பணிந்தோ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் 1000 ஆண்டாலும் நாம் பெற்றிருக்க முடியாது. அவர் செய்த ஒரே ஒரு தியாகம்தான். அவர் இல்லையெனில் இன்றைக்கு நாம் இல்லை. அதை எப்பொழுதும் நான் சொல்வேன். இன்றைக்கு செம்மியமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கிறதெனில் அதனுடைய ஆணிவே பங்கு தந்தையாக இருந்த பீட்டர் ராஜ் அவர்கள். எனவே அத்தகைய வகையில் அவரை தொடர்ந்து வந்த எல்லா அருட்தந்தையர்களுமே, அருட்தந்தை புஷ்பராஜ் தொடங்கி செபாஸ்டின், ஜான் வேளாங்கண்ணன், ஆல்வின் ஜஸ்டிஸ், பீட்டர் ராஜ், அதுக்கு முன்னாடி அலேசாண்டர், இயேசுராஜ், இவர்கள் எல்லோருமே நம்மை இந்த ஆலயத்திலே அருட்பொழிவு செய்து அர்ச்சித்து வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அந்த எல்லா அருட்தந்தையர்களும் இங்கு இல்லாவிட்டாலும் அவர்களுடைய வாயிலாக கடவுள் நமக்கு திருப்பலியையும் அருட்சாதனங்களையும் பல சமூக மாற்றங்களையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் கரவோஸ் எழுப்பி அந்த பங்கு தந்தையர் எல்லோருக்கும் நாம் நன்றியை தெரிவிப்போம். எனவே இந்த ஊர் உருவாகி ஃபாத்திமா நகர் என நாம் பெயர் வைத்திருக்கிறோம். 48 ஆண்டு காலம் இந்த ஊர் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒருவேளை பீட்டர் ராஜ் நான் ஃபார்மல் எஜுகேஷன் தொடங்காமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு இந்த ஊரில் எனக்கு தெரியாது. எத்தனை பேர் மிலிட்ரிக்கு போயிருப்பீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் ஐடிஐ போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அவருடைய
ஒரு தொலைநோக்கு பார்வை தான் இன்றைக்கு இந்த ஊர் இருக்கிறது. அதை நான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். எனக்கு ஒருவேளை நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆகி உங்களுடைய பிள்ளைகள்லாம் வளர்ந்தால் அவருக்குன்னு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் இந்த ஊரில். அதான் என்னுடைய ஆசை. ஏன்னா அவர் தான் இந்த ஊரினுடைய ஒரு ஐக்கான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த பங்குசாமி ரூமில் இருந்திருக்க முடியாது. அவர் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இங்கே பூசை வச்சுருக்க முடியாது. அவர் இல்லைன்னா எவ்வளோ பெரிய நிலம் சொத்து நம்ம ஊருக்கு இருந்திருக்கா. டைசஸில் எங்கேயுமே கிடையாது இவ்வளோ பெரிய சொத்து. ஒருவேளை அது வெளியே தெரியாமல் இருந்திருக்குது, இதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஊரில் ஒரு காலேஜே வந்திருக்கும். அந்த அளவிற்கான ஒரு வழியை நமக்கு வகுத்து சென்ற பங்கு தந்தையர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் இந்த திருப்பள்ளியை ஆற்ற நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை தந்தை அவர்கள் வந்திருக்கிறார். அவரை பற்றி நிறைய முறை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அவருக்கு இல்லாத திறமைகளே இல்லை. இன்றைக்கி நம்ம அரசியலில் பார்க்குறோம், எவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கிறது, எவ்வளவு போட்டிகள் இருக்கிறது, எவ்வளவு பணம் செலவு செய்கிறார். இப்படியெல்லாம் இருந்தும் கடவுள் தாழ்ந்தோரை தன்னுடைய நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். அப்போ தாழ்ந்து கடவுள் நோக்கி சந்தவாசன் என்ற பங்கிலே இருந்த இவரை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக உயர்த்தியிருக்கிறார். எளிய ஒரு மனிதர், எல்லோருடத்திலும் பழகக்கூடியவர். அருட்தந்தை அவர்களை முதன்மை குருவாக அறிவித்த உடனே நாம் என்ற ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றினோம். அப்போ சொன்னோம், நமக்கு சொந்தக்காரர் தான் முதன்மை குருவாக வந்திருக்கிறார். ஏன் நமக்கு சொந்தக்காரர் தான் முதன்மை குருவாக வந்திருக்கிறார்? பக்கத்து ஊர் தச்சாம்பாடி. நமக்கு நிறைய சொந்தங்கள் அந்த ஊரில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை மறை மாவட்டங்களில் தன்னுடைய பணியால் செய்தவர். தந்தை அவர்களை சொல்ல வேண்டுமெனில் இதுவரை அவர் நடத்திய ஆவியான அபிஷேக கூட்டத்தை போல இன்றளவும் மறை மாவட்டத்தில் யாருமே நடத்தியதில்லை. தந்தை அவர்கள் ஒரே ஆள் 3 நாட்கள் தொடர்ந்து அந்த ஆவியான ஒரு கூட்டத்தை நடத்தினாலாம். சின்ன பசங்களாக இருக்கிறப்ப மிகவும் வியந்து ரசித்து பார்த்த ஒரு தந்தை. அவருடைய பாடல்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் அடிமை. அவர் பாடினாவே பாடினா இருக்கலாம், ஏன் நிறுத்துறார் அப்படின்லாம் நாங்கள் கேட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. அதே போல் தந்தை அவர்களில் நிறைய மொழி பேசுவார். தந்தை அவர்களுக்கு இருக்கிற கடவுள் கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், எந்த மொழியும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவர். அதே போல் தந்தை தமிழ்நாடு மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பல எல்லா இடங்களிலும் நற்செய்தி கூட்டங்களுக்கு சென்றிருப்பான். அவர் பிஷப்பு விஜி அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு வாரம் ஆளை காணோம். எங்கடா போயிட்டாருன்னு பார்த்தா செமினாரில் போய் கிளாஸ் எடுத்துனுங்கிறார். மற்றவங்க யாராவது இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. தன்னுடைய பணியை எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு குருவை மறை மாவட்டம் பல ஆண்டுகளுக்கு பிறகாக பெற்றிருக்கிறது. இப்போ கடவுள் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், மறை மாவட்டத்தினுடைய கரங்களில் தந்திருக்கிறார். அதையும் தாண்டி எல்லாருமே இப்போ ஒருவேளை நீங்கள்லாம் ஊர் தலைவர் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ திடீர்னு யாருன்னா ஒருத்தர் ஊர் தலைவர் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரு கெத்தா பந்தாவா ஜாலியாக? தந்தை அவர்களை முதன்மை குருவாக அறிவித்த உடனே தந்தை அறிவித்த ஒன்று, என்னை யாரும் போய் தனியாலாம் உட்கார சொல்லக்கூடாது, என் இஷ்டம் போல் நான் போயிட்டு எல்லாருக்கூடையும் உட்காந்து சாப்பிட ஆசைப்பட்றேன். அந்த ஒரு வார்த்தையே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்வை எளிமையாக துவங்கியதை போன்று இருந்தது. எனக்கு அத்தகைய ஒரு தந்தையை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர் வருகை தந்ததற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயர் இல்லை, ஒரு மாத காலம் எல்லா இடங்களுக்கும் அவர் தான் ஆயரை போல செல்ல வேண்டும். இருந்தாலும் எப்பயுமே செம்மிமங்கலத்துக்கு எல்லாரும் வரது யோசிக்கிறது எதனால? உள்ளே வரணும், ரொம்ப தூரமாகுது. இருந்தாலும் தந்தை அவர்கள் இதை போன்ற சிறிய கிராமங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்துவதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே நாளிலே தந்தை அவர்கள் 48வது ஆண்டினுடைய இந்த விழாவினை, இந்த கேக்கினை வெட்டி மகிழ்வோடு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற நிஷாந்த் இருக்கிறானா? ஓடிட்டானா? நிஷாந்த் வா, சேர்ந்து ஃபாதரோட நில்லு. மற்ற குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபாதரோட அந்த கேக்கை வெட்டுங்க. வாங்க குட்டி பசங்களை எழுந்துச்சு வாங்க.
birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Nisha. Happy birthday to you. And may God bless you. And may God bless you. And may God bless you, Nisha. Happy birthday to you. தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய திருப்பள்ளி ஆட்சி மிக அருமையானது ஒரு மறையுரை. தந்தை அவர்கள் மறையுரை ஆட்சிக்கிற பொழுது எனக்கு தியாலஜி ஆஃப் காட், தேயிசம் என்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கடவுளை பற்றிய ஒரு சப்ஜெக்ட் தேயிசம். அப்போ அதில் 6 வகையான ஈசம் சொல்வார்கள். ஒன்று மோனோதெயிசம், 2வது பாலிதெயிசம், 3வது எனோதெயிசம், 4வது தேயிசம், 5வது பேன்தெயிசம், கடைசியாகிறது பேனிதெயிசம் 6வது. அப்போ இந்த 6 வகையான அந்த தத்துவங்களை தமிழிலே மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் காற்று கடவுள், வின் காட், அப்புறம் மழை கடவுள், இடி கடவுள். இது எல்லாமே அந்த தேயிசத்தில் எப்படி மனிதன் கடவுளை உருவாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒரு தியாலஜி கிளாஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த 6 பாயிண்ட்டும் அப்படியே அன்றைக்கி ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த அந்த பாடம் அப்படியே மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது. எனவே அந்த நாளில் நல்லதொரு பாடல், திருப்பாடலில் தானாகவே பாடக்கூடிய ஒரு ஆற்றலை தந்தை அவர்கள் பெற்றிருக்கிறார். தந்தை உட்கார்ந்தெல்லாம் எதையும் கம்போஸ் பண்ணுறதில்ல. எப்பொழுது பாட சொன்னாலும் திருப்பாடல்களை கம்போஸ் பண்ணி பாடக்கூடிய ஆற்றலை தந்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் தந்தையை பற்றி இன்னொன்று சொல்லணுன்னா நிறைய சொல்லவே போவேன். என்றைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற அந்த பாத்திய மாதா கெபியில் இருக்கிற போரு தந்தை அவர்கள் போட்டு கொடுத்து தான். டிவிஎம்எஸ்எஸில் இயக்குனராக இருக்கிற பொழுது போட்டு கொடுத்து தான். எப்பொழுதெல்லாம் அந்த போர் நினைக்கிறேன்னா அப்போல்லாம் தந்தை அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவார். எனவே இன்றைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல், தண்ணி பிரச்சனை இல்லாமல் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு அவர் தான் காரணம். புலிவானந்தலையும் அவர் தான் போட்டுக்கிறார். தந்தை அவர்கள் திருவண்ணாமலை சமூக சேவத்தினுடைய இயக்குனராக இருக்கிற பொழுது எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, நம்ம எதனா செஞ்சால் அது பெருசாக எல்லாருக்கும் தெரியணும்னு பார்ப்பாங்க. ஆனால் தந்தை அவர்கள் தேடி தேடி கிராமங்களில் தான் அவருடைய பணி அதிகமாக இருந்திருக்கிறது. ஏனெனில் அவரும் நம்மை போல ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். எனவே இத்தகைய நிலைக்கு கடவுள் அவர் உயர்த்திருக்கிறார். என்னை அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறிய நினைவு பரிசினை வழங்க திரு பால்ராஜ், திருமதி பிலோமினா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிலோமினா அம்மாவும் இவரும் கிளாஸ்மேட்ஸ். ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஒன்றா படித்தாங்க. அடுத்தது நம்முடைய அருகாமையில் இருக்கிற புலிவானந்தல் பங்கு தந்தை அருட்பணியாளர் அருள்தாஸ். நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்கள் ஊரை மட்டும் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா பங்குக்கும் பங்கு சாமியாராக இருந்தவர். எனவே அவர் அருகாமையில் வந்தவுடன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது என்னால் இங்கு திருப்பலி நிறைவேற்ற முடியாமல் மறை மாவட்ட வேலைகளுக்காக வெளியிலே செல்கிற பொழுது தந்தை அவர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருப்பார்.
நிறைய பேருக்கு அவர் இங்கே வந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க ஊரில் இருக்கிற அந்தோனியார் கபிக்கு போகிறதுனால நிறைய பேர் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறது. எனவே தந்தை அவர்கள் மிக அருகிலே அண்ணனை போல இருந்து எப்பொழுதும் வழிநடத்தவும் உரையாடவும் சேர்ந்து பயணிக்கவும் அவர் என்னோடு இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அவரை பொன்னாடை போர்த்தி சிறிய நினைவு பரிசினை வழங்க திருவாளர் இயேசுதாஸ் திருமதி ராணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாளும் இளமையோடு எனக்கு ஒரு வேலையும் தெரில, கொடுங்க நான் செய்கிறனாலும் விடவே இல்லை. நம்முடைய வேதியர் அவர்கள் புஷ்கட்டரை வச்சு இந்த கோயிலை சுற்றி பங்களாவை சுற்றி மிக அழகாக தூய்மை செய்ததோடு இந்த ஆலய பணிகளையும் என்னாலும் தொய்வின்றி தன்னுடைய தனிப்பட்ட வேலைகள் குடும்ப வேலைகள் எல்லாவற்றையும் இறைவனுக்காக ஒதுக்கி நான் பங்கு சாமியாராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இயேசுதாஸ் ஃபாதரிலிருந்து செய்து வருகிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நாளில் இந்த எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து செய்கிற அருட்பணியை பேரவை உறுப்பினர்கள் துணைத் தலைவர் தொடங்கி எல்லா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அதோடு நேற்றைய தினம் எங்களோடு சேர்ந்து வெயிலில் கூட அந்த பில்லெல்லாம் திட்டு வாங்கி அள்ளி போட்டுக்கின்னு கோலம் போட்ட என்னுடைய அன்பு தாய்மார்கள், டீ கூட கொடுக்க முடியல அவங்களுக்கு, அப்புறமா இன்றைக்கி பிரியாணி கொடுக்கறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டேன். அன்பு தாய்மார்களுக்கும் என்னாலும் அடி வாங்கி பூசை உதவி செய்கிற என்னுடைய அன்பு பீடச் சிறுவர்களுக்கும் மற்ற இளைஞர் எல்லா பிள்ளைகளுக்கும் மீண்டும் கரவோசை எழுப்பி உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எங்களால் ஒரு ப்ரோக்ராம் கூட நடத்த முடியலையே, செமி மகத்தில் ஏடி மாதத்துக்கு 4-5 ப்ரோக்ராம் நடந்துனே இருக்குதுன்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது, எங்கள் மக்கள் அவ்வளவு திறமையானவர்கள், வளமையானவர்கள், அத்தகைய திறமை பொருந்திய ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி செமிமங்கலத்து பங்கு சாமியாரம் வரத்துக்கு நிறைய பேர் போட்டி போட்டுங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் உயர்ந்து இருக்கிறீர்கள், வளர்ந்து இருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. அப்போ இந்த நாளுடைய நினைவாக நம்முடைய முதன்மை குரு அவர்கள் பங்கு ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிற ஒரு குழியில் மரத்தை நடுவார். அப்போ மீதி கோயிலை சுற்றி 16 குழிகள் இருக்கிறது, 16 செடி அங்கங்கே வச்சுக்கிறோம். அப்போ இங்கே முதல்ல இருக்கிற 4 ஆரோக்கிய மதா கெபி, அதை தாண்டி இருக்கிற 4 குழி வந்து ஆரோக்கிய மத அன்பியத்துக்கான மரம். நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, எங்கள் அன்பிய மரம், அதனால் எங்கள் மாட்டை கட்டிக்கிறேன்னு கட்டிடணும். சரியா? மாட்டை முதல்ல கட்டிடணும். அது 4. அடுத்த 4 லூர்து மத அன்பியம். அதற்கு பிறகு இருக்கிற 4 மரம் அந்தோனியார் அன்பியம். அதனை தொடர்ந்து இருக்கிற 4 மரம் குழந்தையேசு அன்பியம். அதற்கு பிறகு இருக்கிற 2 மரம், 1 தொன்போஸ்கோ இளையோர், 2வது பாலரேசு சபை. தொன்போஸ்கோ இளையோரோடு வைசிஎஸ் வயசம் சேர்ந்துக்க. எங்கள் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் தனியாக ஒரு மரம், முதல்ல இருக்கிற மரம் எங்கள் யூனிவர்சிட்டி ஆர்சிஎம் யூனிவர்சிட்டியோடைய மரம். எனவே அருட்தந்தை அவர்கள் நட்டவுடன் அந்த மரங்களை நாம் நடுவோம். அதன் பிறகு உங்களுக்கு அன்பின் உணவானது வழங்கப்படும்.